ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுமிதா, சந்தோஷ், ஜீவா 3 பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்தோஷ் சொல்கிறாங்க, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என்னமோ அங்கே இந்த வீட்டில் தான் யாரோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ மதுமிதாவும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது, சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாத்துக்கும் உடனே அந்த போலீஸ்காரர் இருக்காருன்னு சொல்லி தோணுது அப்படிங்கும்போது, ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவருக்கும் அந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கவும், சரி அவரோட ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படிங்கும்போது, அப்போ ஜீவா கேட்குறாங்க எதுக்குக்கா அப்படிங்கும்போது, நான் அவருக்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட போகிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஜீவா, நீ ஃபோன் நம்பரை மட்டும் தா அப்படிங்கவும், அப்போ அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்கவும் போது உடனே மதுமிதா வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் மதுமிதா பேசுகிறேன் அப்படிங்கும்போது, உங்களை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம், ஒழுங்கு மரியாதை இங்கே வந்துருங்க அப்படிங்கும்போது, நான் வரதுக்காக தான் சொல்கிறேன், என் வீட்டுக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், என்னது உங்கள் வீட்டுக்கு நான் வரணுமா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, ஆமாம் என் வீட்டுக்கு வந்து என்னை நீங்கள் வந்து கைது செய்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கவும், சரி நான் உடனே அங்கே வாரேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே உடனே அவருக்கு வந்து சந்தேகம் வருது, மதுமிதா ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு, சரி நம்ம சவுந்தலா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு சவுந்தலாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவர். அப்போ சவுந்தலாவும் சொல்லுங்கள் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படிங்கவும், மதுமிதா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சவுந்தலா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது மதுமிதா உயிரோடையா இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போங்கன்னு அவங்க என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சுருந்தாங்க. அப்போ சவுந்தலா வந்து அபிஷேக்கிட்ட சொல்கிறாங்க, அபிஷேக் மதுமிதா உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கவும், அப்போ அவங்க மாமா வந்து கேட்குறாங்க, அன்னைக்கு அப்போ என்ன தான் நடந்துச்சுது, அவள் கதையை முடிக்கும் போது நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு அப்படி காட்டலாம், முடிஞ்சது பிறகு தான் எனக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கவும், இதை கேட்டதுமே அபிஷேக் கூட மாமா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கவும், இப்போ அபிஷேக் வந்து அவங்க மதுமிதாவோட கதையை முடிக்க சொன்னாங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த லேடிங்களுக்கு, ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கலை, ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே வந்து அவங்க அபிஷேக்கோட மாமா சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் திட்டம் போட்டு உன்னை ஏமாற்றிட்டாங்கடா, உன்னை ஏமாற்றி அவங்க பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க, இப்படி ஏமாற்றி போயிட்டி அப்படின்னு சொல்லும் போது, இப்போ வந்து அபிஷேக் வந்து கேட்குறாங்க சவுந்தலாட்ட, இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், உன்னால் பாரு எவ்வளோ பிரச்சனைன்னு, அவள் கையில் கிடைக்கும் போதே கதையை முடிக்க சொன்னேன், ஆனால் நீ வந்து அது முடிக்காமல் வந்துட்ட, அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தலா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் மதுமிதா அவங்க வீட்டுக்கு வராங்க சந்தோஷ் ஜீவாவோட. அவங்கள பார்த்ததுமே பாட்டி வந்து வா மதுமிதா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படவும், அவங்க சத்தம் கேட்டுட்டு உடனே வந்து சகுந்தலா ஜீவா எல்லாருமே வராங்க. அப்போ அகிலா கேட்குறாங்க, மதுமிதா நீ எங்கே இருந்தம்மா, கௌதம் எப்படி இருக்கிறான் நல்லா இருக்காரான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனை நீ அழைச்சிட்டு வரல அப்படிங்கும்போது, பாட்டி அவர் வருவார் பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கௌதம் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இப்போ சவுந்தலா கேட்குறாங்க, மதுமிதா வந்துட்டியா, ஒன்றா தான் காணல, நான் தேடிட்டே இருந்தேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லாமா, நீங்கள் இருக்கிற கௌதம் எங்கே, கௌதம் உடனே வர சொல்ல அப்படிங்கவும், கௌதம் வருவார் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க. வாங்க மதுமிதா வீட்டில் வந்து நான் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னீங்களா, இப்போ நான் வந்துட்டேன் வாங்க அப்படிங்கும்போது, கொஞ்சம் இருங்க சார் அப்படின்னு சொல்லவும், அங்கே பார்த்தோம்னா ப்ரெஸ்காரங்க அவ்வளோருமே வராங்க. அவங்கள பார்த்ததுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக ப்ரெஸ்காரங்க வந்திருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சி அடையும் போது, நீங்கள் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தானே வந்தீங்க, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்ககிட்டலாம் நான் ஒரு ஆதாரம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது, அபிஷேக்கோட ஃப்ரெண்டுக்கு நடந்த விபத்துனால தானே கௌதமை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, அந்த விபத்தை வந்து கௌதம் பண்ணலை வேற ஒருத்தங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து அந்த ஆதாரம் இருக்குது, அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த வீடியோ வந்து அவங்க கொடுக்குறாங்க ப்ரெஸ்காரங்கிட்ட. அதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ஒரு முகமுடி போட்ட ஒரு மனுஷர் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரெஸ்காரங்க கேட்கும்போது, அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டோம், ஆனால் அவங்க வந்து எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கும்போது, என்னங்க தப்பையெல்லாம் உங்கள் பேரில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னா கௌதம் சாரப்பே இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போலீஸ்காரங்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே வந்து அவர் பார்த்தோம்னா மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ மதுமிதா சொல்கிறாங்க, கொஞ்சம் இருங்க இன்னும் முடியல அப்படிங்கும்போது, நான் வந்து இன்னொரு உண்மையை கூட சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன உண்மைன்னு சொல்லி கேட்கும்போது, அவர் வந்து அதாவது அபிஷேக்கோட ஃப்ரெண்டை வந்து ஒருத்தர் முகமுடி போட்டவர் வந்து இடிச்சாரலாம், அவர் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் பண்ண சொன்னது வேறு யாரும் கிடையாது, கௌதம் வீட்டில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசின வீடியோ
வீடியோ இருக்குது, அதையும் கொடுக்குறாங்க ப்ரெஸ்காரங்கிட்ட. இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. வீட்டில் உள்ளவங்க தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்களா, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க வந்து சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அவரை போலீஸ்லேருந்து நாங்கள் தான் கூட்டிகிட்டு போனோம், ஆனால் எங்கிட்ட இருந்து அவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மதுமிதா வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்து இந்த வீட்டில் இருக்க குற்றவாளியை கண்டுபிடிச்சி காட்டணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு போலீஸ்காரங்களும் சொல்கிறாங்க. அப்போ ப்ரெஸ்காரங்களாம் கேட்குறாங்க, கௌதம் சார் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கௌதம் சார் நல்லா இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கும்போது அவரை நீங்கள் அழைச்சிட்டு வரலன்னு கேட்கும்போது கூடிய சீக்கிரத்தில் அவர் வருவார் அப்படின்னு மதுமிதா சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.